நான் வந்து 150 கிராம் அளவுக்கு சிக்கனை இது போல் நீல வாக்கில் வெட்டி எடுத்திருக்கேன். இந்த நெஞ்சு பகுதியில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கறி, அதில் இருக்க கறியை தான் நான் 150 கிராம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தான் மசாலா தடவை போகிறோம். இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக இருக்கட்டும் கொஞ்சம் கரம் மசாலா, மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக சீரகத்தூள், அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள், அடுத்து 1 முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், தேவையான உப்பு. இப்போ இதை கலந்துடலாம். மசாலா வந்து கலந்தாச்சு. இதில் சிக்கன் பீஸ் எடுத்து கலந்துக்கலாம். இப்போ சிக்கன் போட்டு இது போல் நல்லா கலந்து வச்சிடலாம். மசாலா இது போல் நல்லா ஒட்டி இருக்கணும். ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறட்டும். பாருங்கள், நான் வந்து ஒரு 10 சமோசா சீட்டு எடுத்திருக்கேன். அதையே சின்ன சின்னதாக நூல் போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மெலிசாக கட் பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க. இது போல் சீட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு வந்து இந்த நூலெல்லாம் ரெடி. இந்த மாதிரி வச்சிடலாம். வச்சுட்டு மேலையெல்லாம் அப்படி எடுத்து போடுவோம். இதே போல் தான் அங்கங்கே தொங்கிட்டுருக்கும். நம்ம இதை அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சிடலாம். இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒன்றுனா பொரிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம சின்ன கடாய் வச்சிட்டேன், அதனால் தனித்தனியாலாம் ஒரு மொத்தமாக போட்டு பொரிக்க முடியாது. ஒன்றா போட்டு பொரிச்சிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா பொரிச்சிங்கன்னா தான் உள்ளே இருக்க சிக்கன்லாம் நல்லா வேகும். நல்ல கலர் மாறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி கலர் மாறவும் எடுத்துடலாம். கொஞ்சம் த்ரெட் சிக்கன் போட்டு மீதியை வந்து நான் இந்த மாதிரி பொரிக்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரியும் பொரிச்சிட்டேன். மீதி இருந்ததை 2 விதமாக சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இது சில்லி மாதிரி இருக்கும், அது வந்து த்ரெட்டெல்லாம் போட்டு அந்த சமோசா சீட்டெலாம் போட்டு மேலே தடவுனதுனால அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், இது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அவ்வளோதான். நல்லா கருக விடாமல் இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கிற வேண்டியது. இன்றைக்கி நம்ம வீட்டில் த்ரெட் சிக்கன், மீதியான சிக்கனை இந்த போல் பொரிச்சு எடுத்து வச்சுருக்கேன்.